சேலம் சின்னக்கடை வீதி சத்தியமூர்த்தி தெருவில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த ஸ்ரீ வைர காளியம்மன் வைர முனியப்பன் திருக்கோவிலில் வைகாசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதன் முக்கிய நிகழ்ச்சியான பூமிதி விழா இன்று மாலை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு பச்சை பட்டு சேலை கட்டி பலவித நகை ஆபரணங்கள், நாகச்சந்திர பதக்க ஆபரணங்கள் சூட்டி, நகை கிரீடத்துடன் மலர் மாலைகள் சூட்டி சிறப்பாக அலங்காரம் செய்தனர். அருகே உற்சவர்களுக்கு திருக்கோவிலூர் அந்தகாசுர சம்ஹாரமூர்த்தி பார்வதி தேவி அலங்காரம் செய்து சிவபெருமான் அசுரனை வதம் செய்வது போலும், அருகே பார்வதி தேவி வரம் கொடுப்பது போலும் உற்சவ தெய்வங்களை சிறப்பாக அலங்கரித்தனர். தொடர்ந்து வைர முனியப்பனுக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு மலர் மாலையுடன் சிறப்பாக அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து பட்டைக்கோவில் பின்புறம் அமைந்துள்ள அக்னி குண்டத்தில் பக்தர்கள் உற்சவர் அம்மன் அணைமேடு ரேணுகா அம்மன் ஆலயத்தில் இருந்து ஊர்வலமாக அம்மன் வேடமிட்டும் பக்தர்களுக்கு மஞ்சள் சந்தனம் பூசிக்கொண்டு மஞ்சள் பட்டாடையுடன் ஊர்வலமாக வந்து அக்னி குண்டத்தை அடைந்தவுடன் முதலில் பம்பை வாத்தியங்களுடன் இறங்க பின்னர் உற்சவர் அம்மன் வைர காளியம்மன் வைர முனியப்பன் சுவாமி குடைக்கத்தி எடுத்துக்கொண்டு பக்தர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பூமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பக்தர்கள் அம்மனின் வேடம் அணிந்தும் கைக்குழந்தைகளை கொண்டும் பெண்கள் ஆண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். பின்னர் ஊர்வலமாக தேர்வு வீதி ராஜ கணபதி ஆலயம் முதல் அக்ரஹாரம் பட்டைக்கோவில் வழியாக மீண்டும் சத்தியமூர்த்தி தெருவில் உள்ள வைர காளியம்மன் வைர முனியம்மன் ஆலயத்தை அடைந்தனர். இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் நீர் மோர் அன்னதானம் வழங்கப்பட்டது.